வணக்கம் தமிழ்நாடு. இந்த வாரம் முழுக்க நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம் சும்மா அதிரடி திருப்பங்களால பரபரப்பாக இருந்துச்சு. அரசியல் களம் இப்போதான் உண்மையிலேயே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. புதுசா பொறுப்பேற்றிருக்கிற டிவிகே அரசுக்கு ஒரு பக்கம் நிதி நெருக்கடி. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளின் கடும் விமர்சனங்கள். இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த மாநிலத்தையும் அதிரவைத்த ஒரு நிதி அறிக்கையும். தென் மாவட்டங்களின் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் முதலீட்டு திட்டமும் இந்த வாரம் வெளியாகியிருக்கு. அதனால் இந்த வாரம் தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்பட்ட டாப் 5 அரசியல் மற்றும் பொருளாதார செய்திகளைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை முழுசாக பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேரடியாக முதல் செய்திக்கு போகலாம். முதலாவதாக இந்த வாரத்திலேயே மிக அதிகமாக விவாதிக்கப்பட்ட செய்தியை பார்ப்போம். நிதி அமைச்சர் மேரி வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில்தான் தமிழ்நாட்டின் நிதிநிலை பற்றிய பல முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தமிழ்நாட்டின் நேரடி கடன் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தாலும். மின்சார வாரியம், போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் கடன்களையும் சேர்த்து பார்த்தால் மொத்த பொறுப்பு 13.18 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் கடன் சுமை கணிசமாக அதிகரித்திருப்பதும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிலும் முக்கியமாக வாங்கப்படும் கடனில் ஒரு பெரிய பகுதி புதிய திட்டங்களுக்காக செலவிடப்படாமல். வட்டி செலுத்துவதற்கும் நிர்வாகச் செலவுகளுக்குமே பயன்படுத்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் பொதுமக்களுக்கு புதிய வரி விதிக்கப்பட மாட்டாது என்றும். வருவாய் கசிவுகளை தடுத்து நிர்வாகத் திறனை அதிகரிப்பதன் மூலம் இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியும் என்றும் அரசு உறுதி அளித்துள்ளது. இந்த காரணங்களால்தான் இந்த வெள்ளை அறிக்கை இந்த வாரத்தின் முக்கியமான அரசியல் செய்தியாக மாறியுள்ளது. அடுத்ததாக விவசாயிகளுக்கு நிம்மதியளித்த ஒரு முக்கிய அறிவிப்பை பார்ப்போம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் நேரடியாக பயனடைய உள்ளனர். அரசுக்கு கூடுதல் நிதிச் சுமை ஏற்பட்டாலும். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இந்த முடிவு அவசியமானது என்று பல தரப்பினரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சிறு மற்றும் குறைந்த நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு இந்த அறிவிப்பு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. அதனால்தான் இந்த அறிவிப்பு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இப்போது இந்த வாரத்தின் முக்கியமான அரசியல் நிகழ்வுக்கு வருவோம். புதிய டிவிகே தலைமையிலான அரசின் முதல் முழுமையான சட்டமன்ற கூட்டத்தொடர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரின் உரையுடன் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பமானது. இந்த முறை சட்டமன்றத்தின் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால். சுமார் 146 உறுப்பினர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய முகங்களாக இருப்பதுதான். அதாவது புதிய தலைமுறையினரின் குரல் இந்த சட்டமன்றத்தில் அதிகமாக ஒலிக்கப் போகிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அரசின் வளர்ச்சி திட்டங்கள். பொருளாதார கொள்கைகள், சமூக நலத் திட்டங்கள் உள்ளிட்ட பல முக்கிய விஷயங்கள் இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட உள்ளன. எனவே அரசியல் வட்டாரங்கள் இந்த கூட்டத்தொடரை மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அரசியல் விவாதங்களுக்கு நடுவில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஊக்கச் செய்தியும் இந்த வாரம் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 35,000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு மாபெரும் தொழில் திட்டத்திற்கான இறுதி ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் தென் மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல். அந்த பகுதிகளின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இது மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என நம்பப்படுகிறது. சர்வதேச முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்க்க புதிய அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு இது ஒரு முக்கிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இறுதியாக இந்த வாரம் அதிக சர்ச்சையை ஏற்படுத்திய சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை பார்ப்போம். மாநிலத்தின் சில பகுதிகளில் நடைபெற்ற குற்றச் சம்பவங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றன. டிஎம்கே, ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் டிஎம்கே உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அதே நேரத்தில் பிஜேபி தலைவர்களும் மாநில அரசின் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். இதன் காரணமாக இந்த வாரம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு விவகாரம் அரசியல் அரங்கில் முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த வாரத்தின் முக்கியமான 5 செய்திகளும் இதுதான். இந்த செய்திகளில் உங்களை அதிகமாக பாதித்தது எது? தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவது எந்த விவகாரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவிடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வாரம் இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம்.